ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். குட் மார்னிங் டு ஆல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? இன்றைக்கி கர்நாடகா டிஷ் ஒன்று, கோசம்பரி நீட்டுன்னு. இது எல்லாம் கல்யாண வீட்லேயும் எல்லாம் ஒரு வெஜிடேரியன் வீட்லேயும் இது கண்டிப்பாக செய்வாங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு தீபாவளி பொங்கல் என்ன வந்துச்சுனாலும் இது மெயின் டிஷ்ஷாக ஒரு கோசம்பரின்னு இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. இதை நம்ம மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை சாப்பிட்டாக்கா டயட்டுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இதுக்கு தேவையான பொருளுங்க பார்ப்போம். வெள்ளரிக்காய், பின்ன பாசிப்பருப்பை நல்லா ஊற வச்சு ஒரு 3 வாட்டி கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். பின்ன பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் இதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு எத்தையும் இதில் சேர்த்துடலாம். பின்ன வெங்காயம், தக்காளி, கேரட்டு, உங்களுக்கு பொமோகிரானேட் இருந்தாக்கா அதுவும் போடலாம், மாதுளை போடலாம், ஆப்பிள் போடலாம், நம்ம இஷ்டம் தான். இதுக்கு பீட்ரூட் போடலாம். நான் கொஞ்சம் மாங்காய் போட்டிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன். பின்ன கேரட்டு, மல்லிச்செடி, தக்காளி, உப்பு, மிளகு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை தாளித்து எடுத்துட்டோம்னாக்கா நம்மளுக்கு இது போதும். தாளிக்கிறதும் நம்மளுடைய இஷ்டம் தான். இதுக்கு இன்னும் தேங்காய் கூட திருவி போட்டுக்கலாம், மாதுளை போடலாம், பின்ன ஆப்பிள் கூட கட் பண்ணி போடலாம். டயட்டுக்குன்றது என்ன வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸி, டயட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதில் தாளித்து விட்டுட்டேன். உப்பு, மிளகுத்தூளை போட்டிருக்கேன். ஓகேவா? அவ்வளோதான். இதனுடைய இது அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், பட் சேம் டைம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதுக்கு ஒரு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிச்சிடலாம். அவ்வளோதான். கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பச்சை மிளகா கூட கட் பண்ணி போடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாக்கா நம்ம மிளகுத்தூள் மட்டும் போட்டு கொடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல் டு ஆல் சேனல். இது இவ்வளோ தான் மைசூர் ஸ்பெஷல் கோசம்பரி. நாட் ஓன்லி மைசூர், கர்நாடகா ஸ்பெஷல் கோசம்பரி. ரொம்ப எம்மியான டிஷ்ஷு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து பேசுகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.